விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி கள்ளிக்குடி சாலையில் இலுப்பை குளத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் பழைய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்று உள்ளார். இதையடுத்து இரவில் கடையில் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அப்போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் காரியாபட்டி தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் கடைக்குள் சென்று பார்த்தபோது கடையில் இருந்த 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது தெரியவந்தது. மேலும் இந்த தீ விபத்து மின்கசிவினால் ஏற்பட்டதா அல்லது இருசக்கர வாகனங்களில் ஏதேனும் கோளாறு அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்தார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சிந்தலைச்சேரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிந்தலைச்சேரி, மேல சிந்தலைச்சேரி, பல்லவராயன்பட்டி, அம்மாப்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி மற்றும் உத்தமபாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மைத்திலி ரவிச்சந்திரன், உத்தமபாளையம் வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் சாந்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கட்டுமான பணிகளின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அங்கு வந்த பருவதன அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் தங்களுக்கு கடந்த 4 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்றும் சாலை வசதி இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் 2ஆம் சீசனுக்காக உதகையை அடுத்த பர்ன்ஹில் பகுதியில் அமைந்துள்ள கர்நாடகா பூங்காவில் பெட்னுயா சால்வியா உட்பட 62 ரகங்களுக்கு மேல் நடவு செய்யப்பட்டுள்ள மலர்கள் தற்போது பூத்து குலுங்க துவங்கியுள்ளது. மேலும் காக் டேசியே குடும்பத்தைச் சேர்ந்த கள்ளி செடிகள் தற்போது வளர்ந்து உள்ளதை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து செல்வதோடு செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்கு உட்பட்ட குறிச்சி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மின்சாரத்துறை, விவசாயத்துறை, தோட்டக்கலைத்துறை, காவல்துறை, மகளிர் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர். தூத்துக்குடி அருகே உள்ள தாளமுத்து நகர் நேரு காலனி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது வீட்டில் கடந்த 4ஆம் தேதி கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி கணேசன் மற்றும் அவரது உறவினர் மாரிமுத்து ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விஷவாயு தாக்கி ஜெயசுராஜ் மற்றும் பவித்ரன் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயசுராஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் ஐயந்திரு மாளிகை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 33 கோடி மதிப்பில் புதிதாக நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ள ஆய்வகங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ரோபோட்டிக்ஸ் ஆய்வகம், லேசர் கட்டிங் ஆய்வகம் உள்ளிட்ட ஆய்வகங்களை பார்வையிட்டார். மேலும் மாணவர்கள் சேர்க்கை விவரம், மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள் குறித்து கேட்டறிந்தார். நாகை மாவட்டம் கீழையூர் அருகே வெண்மணச்சேரி ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் நாகை திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை சீராவட்டம் பாலம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.
பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்வேளூர் வட்டாட்சியர் ரமேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் வார்டு எண் 1 முதல் 14 மற்றும் 20வது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்த மனுக்களை வழங்கினர். இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது 1 வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையிலும் நகராட்சி ஆணையாளர் அஜிதா பார்வன் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. 33 வார்டுகளை கொண்ட ராமநாதபுரம் நகராட்சியில் சாலை சீரமைப்பு, பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நகர்மன்ற வார்டு உறுப்பினர்கள் வைத்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று வரவு செலவு விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அவருடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்யாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அது யூஜி சீட்டாக இருந்தாலும் சரி, பிஜி சீட்டாக இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லியிருக்கின்ற எந்த ஒரு அறிவுரையும் கேட்காமல் புதுச்சேரியில் தொடர்ந்து இந்த மருத்துவ சீட்டை குறைச்சி கொடுத்துன்னு வராங்க. 50% இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து கேட்டுன்னு வரோம். திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த மருத்துவ கல்லூரிலாம் ஏற்படுத்தப்பட்ட போது புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கண்டிப்பாக தரணும்னு சட்டமாக்கி தான் இந்த கல்லூரிகள்லாம் அனுமதி கொடுத்தது. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வந்தோம். இந்த ஆண்டு அதிகமாக குறைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கின்றோம். 50% இடஒதுக்கீடு புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்கணும். அதே போல் யூஜிலையும் பிஜிலையும் அந்த 50% கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஆமாம், தமிழகத்தில் இன்றைக்கி 65% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இன்னும் சில மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் கொடுத்துன்னு வராங்க. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பஞ்சாயத்து பேசி குறைஞ்ச சீட்டை கொடுத்துன்னு வராங்க. இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்போம். கல்லூரிக்கு சீட்டை குறைச்சி கொடுக்குறாங்கன்னா இப்போ முறைகேடு தான். அது சீட்டை குறைச்சி கொடுக்குறாங்கன்னா யாருக்கு ஆதாயம்? அதில் அதே போல் 10% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை முழுமையாக அதை நான் கேட்டிருக்கேன், கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதையும் கேட்டிருக்கோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணியிருக்கின்றோம். நாளைக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம். கோர்ட்டுக்கும் சில நாள் இருக்கும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் மரவள்ளியில் புதிய அறிமுகம் மற்றும் உணவு திருவிழாவானது நடைபெற்றது. விழாவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் இந்திய அரசின் மத்திய கிழக்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இயக்குநர் பைஜு கலந்து கொண்டு மரவள்ளி பயிற்றுக்காக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஸ்வர்ண விதை கரணைகளை மரவள்ளி விவசாயிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் மரவள்ளி கிழங்கில் தயார் செய்யப்பட்ட கேசரி, முறுக்கு, ஜவ்வரிசி உணவு, கிழங்கு வடை உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அரசு போட்டித் தேர்வர்களுக்கு பயிற்சி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.பி. கணேசன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லை என்ற சொல்லை தவிர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டு உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வேலைவாய்ப்பு துணை இயக்குநர் மணி, லதா, அரசு வேலைவாய்ப்பு மண்டல இயக்குநர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் அருகே உள்ள கண்டியங்கொல்லை கிராமத்தில் உள்ள புறவழி சாலையில் ஓரத்தில் தலையில் அடிபட்ட நிலையில் புள்ளிமான் ஒன்று இறந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தாப்பளூர் போலீசாருக்கு புகார் அளித்தனர்.
இந்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சாலையை கடக்கும் போது வாகனம் மோதி புள்ளிமான் இறந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் போலீசார் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்தனர். பின்னர் செந்தூரை பெரிய ஏரியில் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆய்வு செய்தபோது அங்கு 2 மான்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றும் வனத்துறையினர் மான்களை சுட்டு வேட்டையாடியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி காவல்துறையினர் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையில் செல்லும் போது அவசியம் தலைக்கவசம் அணிந்தும் கார் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிந்து செல்லவும் சாலையில் உள்ள விதிமுறைகளை கடைபிடித்து செல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் காவல்துறையினர் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், வெள்ளக்கிவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு முற்றிலும் இல்லாத நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்த நீர்வரத்து சீரானதால் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதித்து உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் 7 ஊராட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுக்களாக ஆவுடையார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவியிடம் மனுக்களை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட துறை அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் மூடிய மணல் குவாரிகளை திறக்க வேண்டும், சவுடு குவாரிகள் அதிக இடங்களில் திறக்க வேண்டும், அதிக பாரம் ஏற்றும் கல் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 80க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் சவுடு குவாரிகள் அதிகமாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடந்த 9வது மாதம் 2023 வருடம் ஈடி ரெய்டினால மணல் குவாரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் 6 வீலு 10 வீலு இந்த மணலுக்காக வடிவமைக்கப்பட்ட எங்களுடைய லாரிகள் கிட்டத்தட்ட 55,000 லாரிகள் வேலையின்றி அனைத்து லாரிகளும் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 லட்சம் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்து லாரி தொழில் செய்ய முடியாமல் கட்டிட வேலைகள் அனைத்தும் பாதியிலே நிற்கின்றன. எம்சாண்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருளை வைத்து இன்று தொழில் நடக்கிறது. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களைப் போல நடுத்தர மக்கள், லாரி உரிமையாளர்கள், அதேபோல கட்டிடத்தொழில் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் அனைவரும் வேலை இழந்து இன்றைய நிலவரப்படி அனைவரும் வேலை இழந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 11 மாத காலமாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பலமுறை அரசுக்கு முறையிட்டும் தீர்ப்பு வரட்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் மதுரை ஹைகோர்ட்டு இன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கனிமவள சட்டத்தில் ஈடி ரெய்டு வந்து இதில் தலையிட்டது தவறு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு அவங்கள கண்டித்து இந்த வழக்கு அத்தனையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ மணல் ஓட்டுறதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜாபாளையம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் கிராமிய காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் லாரி ஓட்டுநர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர்
என்பவருக்கு சொந்தமான லாரி என்பதும் வேலூர், குடியாத்தம், மாதனூர் ஆகிய பகுதிகளில் இருந்து 13 டன் ரேஷன் அரிசியை ஆந்திர மாநிலத்திற்கு கடத்தி சென்றதும் தெரியவந்தது. இதனை அடுத்து லாரியுடன் 13 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த ஆம்பூர் கிராமிய போலீசார் வாணியம்பாடி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தில் பாறை முடியாண்டி கோவில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை இந்த கோவில் கதவு திறந்து கிடப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியலை உடைத்து அதனுள் இருந்த பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.